கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாராந்தம் நாங்கள் தொடர்ச்சியாக தஃப்சீருடைய அந்த வரலாற்று பின்னணியை, அது எவ்வாறு ஒரு கலையாக இன்று வரைக்கும் அது உருப்பெற்றது, அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அதாவது அதுக்கு நேற்றைய முன்தினம் நடைபெற்ற அந்த வகுப்பிலே தஃப்சீர் கலை என்பது அது பலகீனப்பட்டு போனதற்கான காரணம், தஃப்சீர் துறை என்றது என்னென்ன காரணங்கினால் அது பலகீனம் அடைந்தது, அதனுடைய வளர்ச்சி குன்றி போனதற்கான காரணிகள், அதில் பிரதானமான 3 காரணிகள் நான் சொன்னேன். அதிலே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தஃப்சீரில் உருவாக்கப்பட்டது. அதே போல் இஸ்ராயிலியாத் என்று சொல்லக்கூடிய முந்தைய கால, அதாவது வேதங்களில் தௌராத் இஞ்சிலில் உள்ள பல செய்திகள் அதில் உட்புகுத்தப்பட்டது. அதுபோன்று தனி மனித சிந்தனைகள் அதிலே உட்புகுந்த காரணத்தினால் தஃப்சீர் என்ற அந்த துறை பலகீனப்பட்டு போன துறையாக காணப்பட்டமைக்கு ஒரு காரணம். அதை நாங்கள் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த 7வது வகுப்பிலே நாங்கள் பார்க்க போகிறது தஃப்சீர் கலையினுடைய அந்த வளர்ச்சி கட்டத்தில் தஃப்சீர் விளக்க உரையாளர்கள், அதாவது தஃப்சீர் விளக்க உரையாளர்னு சொல்கிறாங்க, அதுதான் முஃபஸ்ஸிரீங்கள்னு சொல்கிறது அரபியில். தஃப்சீருடைய விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? முஃபஸ்ஸிர். அப்போ அதனுடைய பன்மை சொல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரூன்பாங்க. அப்போ அந்த முஃபஸ்ஸிரீன்கள் 2 மெத்தட் கையாண்டாங்கன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது தஃப்சீர்ன்றது 2 முறைகளிலே கையாளப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வழிமுறை உங்களுக்கு தெரியும், அதுக்கு தான் நாங்கள் நேற்று முந்தைய அதை நான் சொன்னேன். தஃப்சீர் பில் மஅசூர் என்று சொல்கிறது, தஃப்சீர் பில் மஅசூர். இன்னும் ஒரு வழிமுறை தஃப்சீர் பிர் ரஇ அல்லது தஃப்சீர் பின் நதர் என்ற பெயரால் சொல்லுவாங்க. இந்த 2 அடிப்படைகளில் தான் தஃப்சீர் இருக்கும். ஒட்டுமொத்த தஃப்சீர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த 2 பகுதிக்குள்ளே தான் வரும். என்னதுக்குள்ளே வரும்? ஒன்று தஃப்சீர் பில் மஅசூர், அடுத்தது தஃப்சீர் பிர் ரஇ. அதில் முதலாவது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்தும் சஹாபாக்களிடம் இருந்தும் பெற்ற விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு விளக்கமளித்தல், இதுதான் முதல் வழிமுறை. இதனை தஃப்சீர் நக்லி அல்லது தஃப்சீர் அல் மஅசூர். இப்போ நான் சொன்னது அது 2 பேர். தஃப்சீர் நக்லின்னு சொன்னாலும் இப்போ நீங்கள் சில நேரத்துக்குள்ள நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் பேசக்குள்ள இந்த அரபு வார்த்தையில் நாங்கள் கொஞ்சம் விளங்கிக்கொள்வோம். இப்போ நாங்கள் எல்லாருமே குர்ஆன் ஹதீஸ்னு பேசி பழகினதுனால எங்களுக்கு அது மட்டும் விளக்கம் தெரியும். இந்த அரபு உலகத்தில் பேசுனது நினைச்சுவாங்க, நஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க, நக்கல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த நக்கலி என்ற வார்த்தை நாங்கள் நக்கல் என்றால் அது ஒத்தன்டிக் குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த ஆதாரத்தை, மூல ஆதாரத்தை தான் நக்கல்னு சொல்கிறது. அதனால தான் அரபு உலகத்தில் சொல்லுவாங்க அக்கில் முற்படுத்தக்கூடாது, நக்கில் முற்படுத்தணும்பாங்க. எப்படி? அக்கல் என்றால் அறிவு, நம்மளோட சுய அறிவு, அதாவது பகுத்தறிவு, அதை முற்படுத்தக்கூடாது, நக்கலை முற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அப்போ நக்கல் என்றது குர்ஆன் ஹதீஸ், ரைட். அப்போ அந்த அடிப்படையில் தஃப்சீர் நக்லி என்றும் இதுக்கு பேர், அதாவது முதல் வகைக்கு. அடுத்த தஃப்சீர் பில் மஅசூர், ரைட். இப்போ தஃப்சீர் மஅசூர்ன்றதா என்னென்னு உங்களுக்கு விளங்கிது. அதாவது அந்த மெத்தடாலஜியை பின்பற்றுவங்க, அதாவது குர்ஆன்லேருந்து விளக்கம் சொல்லப்படும், குர்ஆனிலிருந்து ஹதீஸ்களை வச்சு விளக்கம் சொல்லப்படும். அப்படி இல்லாத பொழுது குர்ஆனுடைய வசனங்களுக்கு சஹாபாக்கள், அந்த முன்னோர்களுடைய அந்த நாங்கள் 3 நூற்றாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த அறிஞர்கள், அதாவது சஹாபாக்கள், தாபீங்கள், தாபீங்கள் என்ற இந்த அடிப்படைகளை வைத்து அவர்களுடைய இஜ்திஹாதை, சஹாபாக்கள் ஒரு வசனத்துக்கு சுயமாக இஜ்திஹாத் செய்ய மாட்டாங்க. ஆதாரம் இருந்தால் இஜ்திஹாத் தேவையில்லை. எப்போ இஜ்திஹாத் தேவைப்படும்? நேரடி ஆதாரம் இல்லாத பொழுது தான். இப்போ நேரடி ஆதாரம் பற்றி நாங்கள் எதை சொல்கிறது? குர்ஆன் ஹதீஸ். அப்போ அது 2ல் இல்லைன்னு நாங்கள் என்ன போவோம்? இதில் சஹாபாக்கள் என்ன சொல்லிக்கன்னா பார்ப்போம். பொதுவாக ஹதீஸ் துறைகள்லையும் அப்படித்தான். அப்போ இதை விளங்கி கொண்டால் உங்களுக்கு ஹதீஸ் துறைகளை விளங்குறதும் லேசாக இருக்குது. அப்போ தஃப்சீர்களில் குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளங்க சொல்கிற நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மெத்தட் என்னன்னு நாங்கள் இதை படிக்கணும். அப்போ அதில் சஹாபாக்கள் இஜ்திஹாத் என்பது இந்த 3வது அந்த ஸ்டேஜில் இருக்குது. அப்போ அதுவும்
மகசூருக்குள்ள அடங்கும். அதாவது சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லி இருப்பாங்க. சில கட்டங்களில் குர்ஆன் ஹதீஸிலேருந்து இல்லாத சில விஷயங்களுக்கு அவங்களோட காலகட்டத்தில் ஏற்பட்ட இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தின் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் பொழுது தீர்வு சொல்கிற கட்டம் வரும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த பிரச்சனைகளை விட சஹாபாக்கள் எதிர்நோக்கின பிரச்சனை வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களோட இஜ்திஹாத் இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க அதை எடுப்பாங்க. சஹாபாக்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாபீங்களுடைய அந்த காலகட்டம் ஹிஜ்ரி 100 வருடங்களுக்கு பிறகு 200 வருடங்களுக்கு பிறவெல்லாம் உமையாக்களுடைய ஆட்சி அப்பாசியருடைய ஆட்சிகளில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. இப்போ அதுகளுக்கு எங்கால தீர்வு, அதுக்கு எப்படி தீர்வு எடுக்கிற? அப்போ அந்த மாதிரி வர்ற பொழுது தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபிக்கு கலையெல்லாம் உருவானதுக்கு காரணம். ஃபிக்கு சட்டவாக்க கலைகள்லாம் உருவாகினது இப்படி தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் உசூல் ஃபிக் இருக்கல, உசூல் ஹதீஸ் இருக்கல, உசூல் தப்சீர் இருக்கல. அப்போ இதெல்லாம் பிற்பட்ட காலங்களில் அடிப்படையை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்தந்த காலத்துக்குள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர்கள் கொண்டு வர்ற போது அங்கே ஒரு இஜ்திஹாத் உருவாகும். அப்போ அந்த இஜ்திஹாதில் வைத்து சொல்கின்ற ஒரு மெத்தடாலஜிக்கு தான் தப்சீர் பில் மஅசூர் என்று சொல்கிறது. இப்போ நல்லா விளங்கி. அப்போ இதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லணும்னா பாருங்கள், ஒரு 8 உதாரணத்துக்கு போட்டிக்கிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்க குர்ஆனுக்கு சொன்ன விளக்க உரை. ஏன்னா தப்சீரில் அவங்க தானே முக்கியம், ஒரு முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஒரு 10 சஹாபாக்கள் எடுத்தோம்னா குர்ஆன் விளக்க உரையில் இருப்பவர் அவர் ஒருத்தர், அவர் முன்னுக்கு இருப்பார். அதனால் அவருக்கு தர்ஜுமான் குர்ஆன் ஒரு பேர். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புகளை சுட்டி காட்டுற சம்பந்தமாக வந்த ஒரு தப்சீருக்கு பேர் தப்சீர் இப்னு அப்பாஸ்ன்னு சொல்கிறது. தப்சீர் இப்னு அப்பாஸ்ன்னு ஒரு தப்சீர் இருக்குது. இப்போ நிறைய பேர் நினச்சிட கூட தப்சீர் இப்னு அப்பாஸ்ண்டா இப்னு அப்பாஸ் நாங்கள் எழுதிட்டு போன தப்சீர் உண்டு. அப்படி இல்லை. அவன காலத்தில் நாங்கள் ஏற்கனவே படித்தோம். சஹாபாக்களோட காலத்தில் தப்சீர் நூலுருவே வரல. அப்போ அஸ்ரு தத்வீன், அதாவது எழுத்துருவில் ஹதீஸ்களில் எழுதப்பட்ட காலம், எழுத்து வடிவம் பெற்ற காலம் என்றால் அது தாபீங்களுடைய காலம். அது நாங்கள் லாஸ்ட்டாக படித்த கிளாஸில் படித்தோம். அது அஸ்ரு தத்வீன் என்று சொல்கிறது. அப்போ இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புகளை வச்சு ஒரு தப்சீர் உருவாகுது. அதுக்கு தப்சீர் இப்னு அப்பாஸ்ன்னு சொல்கிறது. அந்த தப்சீர் எப்படி இருக்கும் என்றால் அது இந்த அடிப்படையாக தான் இருக்கும். ரைட். அடுத்த தப்சீர் இப்னு அத்தியா. இப்னு அத்தியா அவர்களுடைய தப்சீர். இப்னு அத்தியான்றவர் யார்? தாபி. அவரோட தப்சீரும் இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி தான் அவர் எழுதினார். இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா, இமாம் சுயூத்தி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இமாம் சுயூத்தி அவர்கள் எழுதின ஒரு கிதாபு தான் அத்துர்ருல் மன்சூர் தப்சீர். அத்துர்ருல் மன்சூர் ஃபித் தஃப்சீரில் மன்சூர். அப்போ அத்துர்ருல் மன்சூர்னு சொல்லக்கூடிய ஃபித் தஃப்சீரில் மஅசூர், இந்த அந்த தப்சீர் அவருக்குரியது. இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவரும் இந்த மெத்தடாலஜியை கையாண்டார். அதேபோல் இமாம் அபுல் லைஸ், இமாம் அபுல் லைஸ் சமர்கந்தி, சமர்கந்தை சேர்ந்த இமாம் அபுல் லைஸ் அவர் எழுதினது தான் தப்சீர் பஹ்ருல் உலூ என்று சொல்லக்கூடிய தப்சீர். அதே போல் இமாம் அபுல் இஸ்ஹாக், இமாம் அபுல் இஸ்ஹாக் அவர்கள் எழுதிய அந்த தப்சீர் அல் கஷ்ஃபுல் பயான் அன் தப்சீரில் குர்ஆன், கஷ்ஃபுல் பயான் அன் தப்சீரில் குர்ஆன், இதுவும் அந்த மெத்தடாலஜி வந்தது. அதே போல் இமாம் இப்னு ஜரீர், ஏற்கனவே நாங்கள் அவரை பற்றி அவர் அடிக்கடி சொல்லுவோம் தப்சீர்களில். இமாம் இப்னு ஜரீர் தபரி, இமாம் இப்னு ஜரீர் அத் தபரி அவருக்கு ஒரு நூல் இருக்குது, ஜாமிஉல் பயான் ஃபி தப்சீரில் குர்ஆன், ஜாமிஉல் பயான் ஃபி தப்சீரில் குர்ஆன். அதே போல் இமாம் இப்னு கதீர், இமாம் இப்னு கதீர் அவர்கள் எழுதிய என்ன தப்சீர்? இமாம் இப்னு தப்சீர் இப்னு கதீர் என்று அதில் பேர் என்ன? தப்சீருல் குர்ஆனில் அலீம். அதில் தப்சீர பேர் அவர் எழுதினதுனால தப்சீர் இப்னு கதீர்னு சொல்கிறேன், இமாம் இப்னு கதீரை மூலார். ஆனால் அதில் பேர் என்ன? தப்சீருல் குர்ஆனில் அலீம். அப்போ இந்த தப்சீரும் எந்த மெத்தடாலஜியில் எழுதப்பட்டிருக்குது? நீங்கள் அந்த தப்சீர் எடுத்து வாங்கி வாசிங்க. ஏன்னா தமிழாக்கம் வந்திருக்குது. அதை எடுத்து நீங்கள் வாசிங்கன்றால் அந்த குர்ஆனுடைய விளக்கங்கள் அப்படித்தான் அவர் கையாண்டிருப்பார். அதில் அந்த மெத்தடில் கையாண்டிருப்பார். இந்த வசனத்துக்கு இப்படி இப்படின்னு சொல்லி அழகாக அந்த மெத்தடாலஜியில் எழுதிப்பார். இமாம் ஷவுகானி அவர்களுக்கு ஒரு நூல் இருக்குது, ஃபத்துஹுல் கதீர் என்று சொல்லக்கூடிய அந்த நூல். இன்னும் ஏராளமாக இருக்குது. நான் ஒரு 8 தொகுத்து இருக்கிறோம். ரைட். அடுத்தது 2வது பகுதி, தஃப்சீரில் 2 பகுதி என்று பார்த்தோம். 2வது பகுதி இது சிந்தனையை பயன்படுத்தி நம்முடைய அறிவு,
அந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் சில பொழுது என்ன செய்வாங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களை வச்சு சில நவீன கால தப்சீர்ன்னு சொல்லுவாங்க. அது நவீன கால தப்சீர், மொடர்ன் தப்சீர். அந்த மொடர்ன் தப்சீர்களில் போய் பார்த்தீங்கன்னா கூடுதலாக குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு பகுதியை விட, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட கூடுதல் என்ன செய்யப்பட்டிருக்குமெண்டா சுய சிந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட, பகுத்தறிவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் அங்கே இருக்கும். இதுக்கு பேர் அத்தப்சீர் பிர்ரஇ, அதாவது சுய சிந்தனையின் அடிப்படையில் விளக்கங்களை வெறும் ஊகங்களின் அடிப்படையில் அப்படி அமைக்கிறது. அப்போ இந்த மாதிரியான தப்சீர்களை பொறுத்தளவில் இதில் 2 பகுதி இருக்குது. ஒட்டுமொத்தமாக யூகங்களை மட்டுமே பயன்படுத்தி ஒருவர் தப்சீர் சொன்னால் அது ரசூலுல்லாஹ் மீது என்ன செய்யும், பொய் சொல்கிற மாதிரியோ அல்லது குர்ஆனுக்கு தவறான விளக்கம் செல்கிற ஒரு நிலைக்கு போயிடும். இது வரவேற்கப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட தப்சீர்கள் அதை நாங்கள் பார்க்கக்கூடாது, அதை நாங்கள் ஆதரவும் கொடுக்கக்கூடாது. ஏன், இவர் தன்னுடைய சுய அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறார். இப்போ அதனால தான் நிறைய நீங்கள் குர்ஆனுக்கு தற்கால அறிஞர்கள்னு சொல்லி சிலவங்க எழுதின சில தர்ஜமாக்களை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சுய சிந்தனையின் அடிப்படையில் கருத்து கொடுத்தாங்க. இந்த சூனியம் சம்பந்தமான ஆயத்துகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த ஹாருத்து மாருத்து சம்பந்தமான அவர் மலக்கா இல்லையாண்டு சும்மா தேவையில்லாத விளக்கங்களை எல்லாம் சொல்வது என்பது இதுகால வரையிலே பயன்படுத்தப்படாத ஒரு மெத்தடாலஜிக்கு அப்பால் தன்னுடைய அறிவின் அடிப்படையில் அது ஹாருத் மாருத் மலக்கா இருக்க இயலாது, அல்லாஹ் குர்ஆனில் மலக்குன்னு சொன்னாலும் அது மலக்கா இருக்க இயலாது, சூனியம் என்றால் அதுக்கு வேறு விளக்கம், அது மாயாஜாலம், அது சூனியம் என்ற இப்படி அப்படின்ற விளக்கங்கள் எல்லாம் நீங்கள் இந்த மெத்தடாலஜி மாறி போனது. இப்போ இதனால் எங்களாக்களுக்கு தப்சீர் அறிவு இல்லாத என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவர் ராயை, அதாவது இவருடைய அந்த சுய அறிவை ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக எடுக்கிற ஒரு நிலைமை உருவானது. அப்போ இதுதான் பயங்கரமானது. அப்போ இந்த சிந்தனை என்பது 2 வகையாக பார்க்கப்படும். அந்த சிந்தனை வரவேற்கப்பட்ட ஒரு சிந்தனை மீக்குது. ஒருவருடைய சுய அறிவின் அடிப்படையில் குர்ஆனுக்கு விளக்கம் செல்கிற நேரத்தில் அது வரவேற்கப்படுற சிந்தனையும் இருக்குது, அதே நேரத்தில் இல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த 2 பகுதிக்கு அதை எப்படி பார்ப்பாங்கண்டா, ஷரியத்துக்கு உட்பட்டு இஸ்லாத்தினுடைய அந்த வரம்புகளை, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டங்கள், சட்டவாக்கல் வரம்புகள் இருக்குது. அதுக்கு நாங்கள் அதாவது குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய அந்த இஜ்திஹாத் தாபிங், இந்த இஜ்திஹாதில் தாண்டி அதுக்கு முரணான தகவல்களை தப்சீர் என்ற பெயரால் சொல்லப்படுகின்ற பொழுது அது ரிஜெக்ட் பண்ணப்படும். அது அவருடைய கருத்தாக பார்க்கப்படுமே தவிர அதை நாங்கள் எடுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அது அல்லாமல் அவர் சொல்கிறது இப்படியான அந்த மெத்தட்லையும் இல்லை, ஆனால் அது ஒரு குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதாகவும் இருக்கல. குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லது சஹாபாக்களுடைய தாபிங்களுடைய அந்த மெத்தடாலஜிக்கு முரண் இல்லாமல் அந்த வசனத்திலிருந்து நல்ல ஒரு ஆழமான ஒரு தேடலோட விளக்கங்களோட, அதுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்கிறாங்க, இன்றைய காலத்தில் நவீன கால கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள், பௌதீவிகள் சம்பந்தமாக, வானம் பூமி ஆய்வு சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் நிறைய எங்களுக்கு கிடைக்குது. இதை ஒருவர் குர்ஆனோட மெச் பண்ணுறார். உண்மையிலே அது ஷரியத்துக்கும் உட்படுது, ஷரியத்துக்கும் மாற்றம் இல்லை. அப்படி வர்ற பொழுது அந்த சிந்தனைகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தட்ட மாட்டோம். அது குர்ஆனுக்குரிய இன்றைய கால நவீன காலத்தினுடைய இந்த ஆய்வுக்கு உட்பட்ட வகையில் இவைகள் இருக்கிறது என்று அந்த தப்சீர் எடுப்பாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது தப்சீர் பிர்ராயில் 2 பகுதி இருக்கின்றது நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதனால் ஒரே அடிக்கு தப்சீர் பிர்ராயி தட்டப்பட மாட்டாது. எப்போ தட்டப்படும் என்றால் அந்த சுய சிந்தனை வரம்பை மீறினான், ரிஜெக்ட், அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் இதுக்கெல்லாம் மாற்றமாக டோட்டலி ஒருவர் அதை டேமேஜ் பண்ணுற வண்ணமாக ஒருவர் பேசுகிறார் என்றால் அது தெளிவாக எங்கே போயிடும், இந்த மாதிரியான பிரச்சனையும் போயிடும். ரைட், அதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இதனால் தான் இந்த தப்சீர் பிர்ராயிலை பொறுத்தளவில் பிற்பட்ட காலங்களில் அது சில கலைகள் சார்ந்து அந்த தப்சீரை உருவாயின. ஏன்னா தப்சீரை அந்தந்த காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட, நவீன காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளை வச்சு அவங்க தொகுக்கிற நேரத்தில் இந்த மெத்தடாலஜியில் கையாளுறதுக்கு அதையும் தாண்டி தன்னுடைய சுய சிந்தனைகளை அறிவு வச்சு அவங்க செய்கிறாங்க. ஆனால் அது ஷரியத்துக்கு உட்பட்டதாக இருந்தது என்ற அந்த அடிப்படையில் சில பிரிவுகளாக பிரிப்பாங்க. ஒன்று மொழியியல் சார்ந்த தப்சீர்கள், அதாவது லுகா அரபில் சொல்கிறது மொழியியல், அதாவது குர்ஆன் என்றது லுகா அல் அரபியா, அரபிய மொழியில் அரபு பாஷையில் இறங்கியது தான் குர்ஆன்.
அதனால் மொழி சார்ந்த அறிஞர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனுடைய வேர்ட் பை வேர்ட் அந்த ஒவ்வொரு லஃப்துகளுக்கும் நிறைய விளக்கங்களை சொன்னாங்க. குர்ஆனுடைய அந்த 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 மொழியியல் சார்ந்து அந்த விளக்கங்களை சொல்லக்கூடிய தஃப்சீர்கள் எழுதப்பட்டது. ஆனால் அது ஷரியத்துக்கு முரண்பட்டதும் அல்ல. ஷரியத்துக்கு முரண்பட்ட மாதிரியான விளக்கங்களையும் அவங்க சொல்லலை, நல்ல கருத்துக்களாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறா இருந்தால் சில கட்டங்களில் வஅய்து லஹும் மஸ்ததாது மின் குவான்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் எதிரிகளுக்கு எதிராக உங்களுடைய குவாவை தயார் பண்ணிக்கொள்ளுங்கன்றாங்க. குவாண்ட அரபுல நேரடி பொருள், குவாண்ட சக்தி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஹதீத் நூலாக விளக்கம் சொன்னாங்க, அர்ரம்யூ. அது சஹாபாக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு குர்ஆனை பார்க்கறதுல குவாண்ட உங்களோட சக்தியை பயன்படுத்திங்கன்னா இன்னும் விளக்கம் தெரியாது. சஹாபா ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னால் ரம்மி என்னென்னா அதாவது ஈட்டி எறிகிறது. அப்போ எதிரிகளை நீங்கள் போராடுற நேரத்தில் அந்த களத்து நிற்கிறதுல ஈட்டி எறிந்து என்ன செய்யுங்க, உங்களோட அதை நீங்கள் பலப்படுத்திக்குவோம். அதுக்கான கலைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க, பலப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நவீன காலத்தில் உதாரணம் சொல்லு, இன்றைக்கு நவீன காலத்தில் இந்த வசனத்துக்கு இந்த ஈட்டி எறிகிற ஒரு கருத்தை கொடுக்கல. ஒருவர் எழுதுகிறார் அந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதினத்தில் அல்லாஹு தாலா இப்படி ஒரு சொல்ல சொல்கிறான், பலத்தை பயன்படுத்த சொல்கிறான். அதனால் இன்றைக்கு மிஷையில பயன்படுத்தும். இஸ்லாமிய ஒரு அரசு உருவாகினா அது வேறு. யுத்தம் என்ற பகுதி நாங்கள் எப்போ வரும் என்றது இஸ்லாமிக் ஸ்டேட் உருவாகினா அது வேறு விஷயம். அது இஸ்லாமிய ஒரு ஸ்டேட்டோடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? இன்றைய காலத்தில் ஈட்டியோட எங்களுக்கு மோதலுமா? இன்றைக்கு படப்படம் சுட்டுட்டு போயிடுவான். ஆனால் இதை விட பவரானது. அப்போ இதை ஒருவர் தஃப்சீராக சொல்கிறார், குவாண்டத்துக்கு இதை சொல்லி. அப்போ இது முரணல்ல. எதிரிகளுக்கு எதிராக, உங்களை எதிர்க்க வர்றவங்களுக்கு எதிராக நீங்கள் படைக்காலத்தில் அது யுத்தம் கொண்டு வந்தார். அப்போ இப்படியான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைய காலத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதுகளை பயன்படுத்தலாம். அல்லாஹ் இந்த குர்ஆன் இப்படி விளக்கங்கள் உருவானது. ஆனால் அந்த விளக்கத்துக்கு தான் நம்ம ராயன்னு சொல்லுவோம். ஆனால் அது முரண்படாத விளக்கமாக இருக்கணும் என்பது நிபந்தனை. இதை விளையும் கூட. அப்போ இது மொழியியல் சார்ந்து எழுதப்பட்ட தப்சீர். அதில் அந்த கருத்துக்கள், ஒத்த கருத்து நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒரு சொல்லுக்கு பல கருத்து இருக்கிற மாதிரி பல விளக்கங்கள். என்ன அரபு மொழி என்பது சாதாரண மொழி இல்லை, அல்லாஹ்வோட வார்த்தை அது. அதுலேருந்து நிறைய விளக்கங்கள். அதனால தான் பிற்பட்ட காலங்கள் இப்போ நவீன காலத்தில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு புக்கே எழுதிட்டாங்க. இப்போ குர்ஆனில் தக்வா என்று வருது, அதுக்கு சில தஃப்சீருல் மௌதுஇ. ஒவ்வொரு அந்த வேர்டுக்கு தஃப்சீர் உருவாக்கினாங்க. தக்வாண்டா என்ன, அது சம்மந்தமாக அதில் பிரயோசனம், அது இதுன்னு சொல்லி அப்படியே அதுக்கான ஒவ்வொரு இதை வச்சு. ரப்பண்டா என்ன, ரப்பண்டா நாங்கள் அல்லாஹ் லோடன் அல்லான்னு சொல்கிறோம். அல்லாஹ் அந்த அப்படி ஒவ்வொரு வேர்டுகளை வச்சு உருவான தஃப்சீர்கள் இருக்குது. அதனால் மொழி ரீதியாக அதில் மிக பிரபலியமான நூல் தான் இமாம் அபு ஹையான் எழுதிய பஹ்ருல் முஹீத். அதே போல் முஹம்மது பின் உமர் ஜமக்ஷரி எழுதிய அல் கஷாப்னு சொல்லக்கூடிய இந்த நூல்கள். அதே போல் தத்துவம் சார்ந்து இப்போ இந்த ஃபிலோசஃபி என்றது நிறைய இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபிலோசஃபி என்றது மார்க்கத்தில் இல்லை. தத்துவ மெஞ்ஞானம் என்றது அது ஒரு பிழை. ஆனால் அது சில கட்டங்களில் நிச்சயப்படும். சரியத்துக்கு முரண்படாத வகையில் சில ஃபிலோசஃபியான கருத்துக்கள் எடுபடும். இன்றைய என்ன நவீன காலத்தை பொறுத்தளவில் அவ்வாறான வாதங்கள் இன்றைக்கு முன்வைக்கப்படுற ஒரு காலம். அப்போ அதனால் இமாம் ஃபஹருத்தீன் ராசியை பொறுத்தளவில் அவர் அந்த தத்துவ ஃபிலோசஃபியோடு சம்மந்தப்பட்ட ஒருத்தார். அவர் என்ன செஞ்சார், மஃபாத்திஹுல் கைபண்டு இந்த ஃபிலோசஃபியோடு சம்மந்தப்படுத்தி அந்த கலையோடு சம்மந்தப்பட்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற ஒரு மெத்தட்டை அவர் கையாண்டார். அது சிலது அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரவேற்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அல் ஹாசின் அவர்கள் எழுதிய அல்லுபாப் ஃபி மஆனி தன்சீல், இதெல்லாம் ராயில் எழுதப்பட்டவைகள். ஆனால் அந்தந்த துறை சார்ந்து அந்த மொழி சார்ந்த அல்லது அந்த ஃபிலோசஃபி தத்துவம் சார்ந்து அப்படி எழுதப்பட்டவைகள். அதே போல் அல் குர்ஆனுடைய சட்டவாக்கம் தொடர்பான அல் குர்ஆனுடைய சட்டவாக்கங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான இப்போ அதில் இமாம் இப்னுல் அரபி அல் மாலிக் எழுதிய அஹ்காமுல் குர்ஆன் என்ற ஒரு தப்சீர். அதேபோல் தப்சீர் குர்துபி, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாவுடைய தப்சீர். இவைகளெல்லாம் இந்த அடிப்படைகளில் தப்சீர் ராயோடு சம்பந்தப்பட்ட, ஆனால் அது எக்ஸப்டட், சில அதில் அவர்களுடைய அந்த வரம்புக்குள்ளே நின்று எழுதப்பட்ட நூல்கள் என்று பார்க்கப்படுகிறது. நாலாவது பகுதியாக நாங்கள் தப்சீர், பொதுவாக தப்சீரை பொறுத்தளவில் 2 பகுதி நாங்கள் பார்த்தோம். இந்த 2 பகுதியையும் உள்வாங்கி சில தப்சீர் எழுதியது. இப்போ நாங்கள் தனியாக எழுதப்பட்ட நூலை பார்த்தோம். 2 பகுதியை உள்ளடக்கிய நூல் என்ற வகையில் ஒரு 2 பிரபல்யமான, அதில் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்.
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அதுக்குள்ள ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்திப்பார். மௌசூரும் இருக்கும், ஆனால் மௌசூருக்குள்ளேயும் அவர் வருவார், அதே மாதிரி ராயிக்குள்ளேயும் அவர் தஃப்சீராக வரும். ஏன்னா அதுக்குள்ளே ராயோடு சம்மந்தப்பட்ட தனி சுயசிந்தனை சம்மந்தப்பட்டும் அவர் அதை தொகுத்திருக்கிறார். அதே போல் இமாம் ஷவுகானி அவர்கள் எழுதிய ஃபத்துஹுல் கதீர் என்ற நூல். ரைட். அப்போ இது ஏன் இப்படிப்பட்ட நிலைகள் உருவாக காணும் என்றால், கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அல்லது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, ஏன்னா எங்களுக்கு தெரியும் எத்தனையோ வகையான வானவியல் சாஸ்திரமாக இருக்கட்டும், புவியியல் சாஸ்திரமாக இருக்கட்டும், அல்லது எத்தனையோ கணக்கியலாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ பகுதிகள், விஞ்ஞானமாக இருக்கட்டும், மெடிசின், அதாவது வைத்தியத்துவம், எதை எடுத்துக்கொண்டான் எல்லா துறைகளிலும் பேர் போன அறிஞர்கள் யார் என்றால் இஸ்லாமியர்களை சார்ந்த அறிஞர்கள் தான். அப்போ அரபுகளில் நிறைய நூல்களை திருடித்தான் மேற்கத்திய உலகம் இணைச்சி கிழக்கத்துக்கு மாற்றி இஸ்லாமியர்களுடைய அந்த அறிவை செஞ்சிட்டாங்க, களவாண்டாங்க. அது பெரிய வரலாறு. ஆனால் அந்த வளர்ச்சி கண்ட அந்த காலப்பகுதிகளிலே குர்ஆனுடைய விளக்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களோட காலத்தை விட ஒரு பெரிய அளவில் இஸ்லாத்தினுடைய அந்த எழுச்சி, இஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்றது, இஸ்லாத்துடைய அந்த தத்துவங்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கணும் என்றது, இப்படியான விஷயங்களை கருத்தில் கொண்டு என்ன செஞ்சாங்க, தஃப்சீர்கள் நிறைய எழுதப்பட்டது. அப்போ அதனால தான் தஃப்சீர் ராய் என்றதுக்கான ஒரு களம் அன்றைய காலத்திலே அது உருவானதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் சில கட்டங்களில் இந்த தஃப்சீர்களை பொறுத்தளவில் சில தஃப்சீர்களுக்குள்ள நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரியான அங்கீகரிக்கப்பட முடியாத விஷயங்களும் உட்புகுத்தப்பட்டது தஃப்சீர்களுக்குள்ள. அதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மொதுவான ஆதாரபூர்வம் இல்லாத ஹதீஸ், லைஃபான ஹதீஸுகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அதே போல் கிரேக்க தத்துவ ஞான ஃபிலோசோஃபி என்ற பெயரால் அதோடு சார்ந்த நிறைய விஷயங்கள், அதே போல் இஸ்ராயலியாத்துகள், இதுகெல்லாம் உட்புகுந்தது. அது பலகீனத்துக்கு காரணம். அதே நேரத்தில் தஃப்சீரில் இருந்து இதை பிரித்து காட்ட வேண்டிய காரணமும் இதை கொண்டு தான். அதனால் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலங்களிலே சில நவீன கால முஃபஸ்ஸிரீங்கள், நவீன முஃபஸ்ஸிரீங்க நினைஞ்சாங்கண்டா இதை பிரித்து காட்டணும், இப்படிப்பட்ட தஃப்சீர்களை தனியாக இந்த ராயிலிருந்து பிரித்து காட்டணும் என்பதற்கான பாரிய முயற்சிகளை எடுத்தார்கள். மாஷா அல்லாஹ் இன்றைக்கு நிறைய அதனுடைய வித்தியாசங்களை இன்றைக்கு கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய நீங்கள் ஆன்லைனில் போனால் கூட அதுகளை பற்றி ஒரு நாலேஜ் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தஃப்சீர்கள் என்றால் என்ன, தஃப்சீர்களில் இப்படிப்பட்ட 2 வகையான தஃப்சீருடைய நிலை என்னென்ன விஷயங்கள், அதுக்குள்ளே எழுதப்பட்ட நூல்கள் என்ன, அதனுடைய கருத்தாடல் என்ன என்பது பற்றி தெளிவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த தஃப்சீர் துறை என்றது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பரப்பை கொண்ட ஒரு துறை என்ற சம்பந்தமான அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.